நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த சந்தர்ப்பத்தின் போதுதான் ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது. அந்த காலங்களாக சமூக ஊடகங்களில் ஒரு புகைப்படம் உண்டாக இருக்கிறது. திருகோணமலை மாநகரசபையினுடைய முதல்வர் திரு செல்வராசா அவர்கள் கிழக்கு மாகாண ஆளுநருக்கு ஒரு பரிசு வழங்குகிறார், நினைவு பரிசு. அது ஒரு புத்தர் சிலை. இப்போது திருகோணமலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஒரு புத்தர் சிலை ஆக்கிரமிப்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருகோணமலையுடைய பல பாகங்களில் திருகோணமலையினுடைய பேருந்து நிலையமாக இருக்கலாம், மடப்பட்டி சந்தியாக இருக்கலாம், இன்னும் குச்சவெளி பிரதேச சபையில் அது எல்லைக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட புத்தர் சிலைகள் இருக்கிறது. ஏற்கனவே இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு பாரம்பரியமான பண்பாட்டு அம்சங்களோடு ஈழத்தமிழர்களுடைய புராதனமான தலைநகரம் என்று சொல்லுகின்ற திருகோணமலையில் பஞ்சஈச்சரங்களில் ஒன்றான திருக்கோணேஸ்வரம் இருக்கிறது, பாடம் பெற்ற திருத்தலம் அது தொடர்பாக அப்படி அல்லது எங்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய ஏதோ ஒன்றை நாங்கள் நினைவு பொருட்களாக வழங்கலாம். ஆனால் மாநகரசபையினுடைய முதல்வர் நினைவு பொருளாக வழங்கியது ஒரு புத்தர் சிலை. இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திருவண்ணாமலை நேசிக்கக்கூடிய ஒரு உண்மையிலேயே இது ஒரு தவறான விடயம் என்றதை விமர்சித்ததில் நானும் என்றால் ஒரு நகர முதல்வர் தமிழ் பிரதேசத்தை அல்லது தமிழர்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளால் இன்றைக்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளக்கூடிய நகரத்தினுடைய பிதா ஒரு சம்பிரதாயபூர்வமாக ஒருவரை சந்திக்கிற நேரத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இன்றைக்கு திருகோணமலையில் உங்களுக்கு தெரியும் அநேகமான இடங்களில் இந்த புத்தர் சிலையை வைக்கிறதால தான் நில ஆக்கிரமிப்புகள் இடம்பெறும். பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்த நிலங்களிலே எல்லாம் எங்கெங்கே எல்லாம் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுவதோ அந்த இடங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கினதாக தான் இந்த இடங்கள் இருக்குது. அப்போ ஒரு சம்பிரதாயபூர்வமாக மாகாண ஆளுநரை சந்திக்க போகிற ஒரு நகர முதல்வர் அந்த பிரச்சனைக்குரிய புத்தர் சிலையை அவர் சின்னமாக வழங்குகிறார் என்றால் எனக்கு ஆதார எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த புத்த பெருமானுடைய சிலையை எங்கே வைக்கிறதுக்குன்னு எனக்கு ஆட்சேபனை இல்லை. அல்லது இந்த பரம்பரை நீங்கள் கொண்டு வர்றதுக்கான எந்த இடையூறும் எதிர்காலத்தில் என்னால் இருக்காது என்ற விடயத்தை அவர் சொல்கிறதா தான் நாங்கள் பார்த்தோம். என்றால் அவர் சில வேளையில் அவர் ஒரு தனி மனிதனாக தன்னுடைய கருத்தை முன் வணக்கம். இது ஐபிசி தமிழின் அக்கினி பார்வை. இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய தலைநகரம் என்று சொல்லக்கூடிய திருகோணமலையினுடைய இன்றைய நிலவரம் என்பது பல்வேறு விதங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உண்மையில் இந்த விவகாரத்திற்கு ஒரு நிலையான அரசியல் தலைமைத்துவம் திருகோணமலையில் தமிழர் தரப்பில் இல்லை என்ற குற்றச்சாட்டும் பல வகையில் முன்வைக்கப்படுகிறது. அதே சமயத்தில் திருகோணமலையை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்புகளுடைய நகர்வும் ஒரு அழுத்தங்களை வழங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று விரிவாக பேசுவதற்காக திருகோணமலையிலிருந்து செயற்படக்கூடிய முன்னணி அரசியல் சமூக செயற்பாட்டாளர் தர்மபவன் அவர்கள் இருக்கிறது. வணக்கம். வணக்கம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் திருகோணமலையினுடைய அரசியல் ஒரு தடம்பலான நிலையில் இருக்கிறது என்று சொல்ல அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக திருகோணமலை என்கின்ற இந்த தமிழர் நிலத்தை நோக்கிய குறிவைப்புகள் ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்புகளால் கட்டங்கட்டமாக நிறைவேற்றப்படுகின்றது. இந்த நிலையில் திருகோணமலையினுடைய இந்த நிலவரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திருகோணமலையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே எங்களுடைய நாடு பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து விடுபட்டதுக்கு பிறகு திட்டமிடப்பட்ட கல்லோயா திட்டங்களை அம்பாறையும் திருகோணமலையும் அதில் பிரதானமான மாவட்டங்களாக கவனிக்கப்படுகிறது. அதில் வடகிழக்கு பிரிப்புக்கான இடமாக வெளியோயா மணலாறு என்ற பிரதேசத்தில் அந்த இனக்குடி அதாவது மாற்று சகோதர மொழியைச் சேர்ந்த சிங்கள பௌத்த மக்களை அங்கே குடியேற்றி இந்த இடப்பிரிப்பை நடத்தினாங்க. அதுக்கு பிறகு திருகோணமலையை மையப்படுத்தினதாக என்றால் தமிழர்களுடைய தாயகம் என்று சொல்லப்படுகிற தலைநகரம் என்று சொல்லப்படுகிற திருகோணமலையை மையப்படுத்தியதாக இந்த இனப்பெரும்பலை மாற்ற வேண்டிய ஒரு தேவையை சிங்கள பௌத்த அரசாங்கங்களுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் மாறி மாறி வருகின்ற அரசுகள் அவர்கள் உண்மையிலேயே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம் அரசாங்கங்களுடைய கட்சிகள் தான் மாறி வருகின்றது தவிர முகங்கள் ஒன்று தான். அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய செயற்பாடுகளும் அவர்களுடைய திட்டங்களும் மிக நேர்த்தியான முறையில் நகர்த்தப்படுகிறது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்கம் இருக்கக்குள்ள எதை செய்கிறார்களோ அதனுடைய தொடர்ச்சியாகவே அடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அரசாங்கமும் அதை செய்து வந்தது. அதற்கு பிறகு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசாங்கம், இப்போ நான் நினைக்கிறேன் டிவிபியினுடைய தலைமைத்துவத்தின் கீழே இருக்கக்கூடிய அரசாங்கம் எல்லாமே அந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா தொடர்ச்சியாகவே அவர்களுடைய செயற்பாட்டில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அவர்கள் மிக தெளிவான திட்டமிடல் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் மாறலாம், ஆனால் அவர்கள் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை அல்லது அதனுடைய
இனப்பெரம்பலை அதிகரிப்பதற்கான செயல் திட்டங்களை மிக தெளிவான முறையிலே அவர்கள் நகர்த்தி கொண்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இது உண்மையிலேயே தந்தை செல்வாவினுடைய காலத்தில் நடத்தப்பட்ட ஒப்பந்தங்களும் சரி எல்லாம் செயலிழந்து போனது. அது உண்மையிலேயே ஏமாற்றப்பட்டது. சிங்கள தேசிய அரசாங்கங்களால், சிங்கள பௌத்த அரசுகளால் காலத்துக்கு காலம் செய்யப்பட்ட ஒவ்வொரு ஒப்பந்தங்களும் ஏமாற்றங்களை கொடுத்ததை தவிர அதனுடைய உண்மையாக அந்த ஒப்பந்தங்களை அமுல்படுத்த வேண்டும் என்ற தேவையில்லை. பண்டாரநாயக்காவும் தந்தை செல்வநாயகவும் ஒப்பந்தம் செய்தால் அதற்கு எதிராக பாத யாத்திரை செல்வார் ஜேஆர் ஜெயவர்தனா. ஜேஆர் ஜெயவர்தனாவும் இந்திய அரசு செய்த ஒப்பந்தத்தை எதிர்த்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அன்றைக்கு அதை எதிர்த்தது. இப்போ ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்குள்ளேயே ஒரு நட்புறவான அரசியல் அதாவது உள்ளார்ந்தமான நடவடிக்கைகளை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவானது தான். அவர்கள் எந்த விதமான மாற்றம் இல்லை. சிங்கள தேசிய அரசுகள், எந்த சிங்கள தேசிய அரசுகளும் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை வேவினதாகத்தான் இங்கே அவர்கள் கொண்டு வருகிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்திய இலங்கை ஒப்பந்தம், அதற்கு பிறகு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் நடத்தப்பட்ட 2002ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், திருகோணமலையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் கன்னியாவினுடைய ஆலயம். கன்னியா ஆலயம் மிக புராதனமான ஆலயம். அதை பல நூற்றாண்டு கால வரலாறுகள் இருக்குது. திருக்கோணேஸ்வரத்துக்கும் அதுக்கும் இடையில் இருக்கிற தொடர்புகள் மிகவும் தெளிவானதாக இருக்குது. இவ்வாறான இருந்தும் கூட அந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்ய வேண்டிய ஆலயத்தை உண்மையிலேயே அங்கே அதுக்கான பணிகள் இடம்பெற்றது. அந்த பணிகள் இடம்பெற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு செங்கல்லை எடுத்து சிறுவிரையினுடைய விகாராதிபதி அதை தாக்கல் செய்தால் அது தொல்பொருள் திணைக்களத்துக்கு பரிசோதிக்கப்பட வேண்டும், அது தொல்லியல் திணைக்களத்துக்கு உட்பட்ட பகுதின்னு சொல்லி அந்த கட்டுமானத்தை நிறுத்தினார். இதில் உண்மையிலேயே இன்னொரு விடயத்தை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும் என்றால் அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிற வழியால் நான் சொல்ல வரும். இந்த கன்னியா ஆலயத்தை முழுசாக உடைக்க வலிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் புரிந்துணர்வு காலத்தில் அந்த நேரம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சம்பந்தனையாவை நானும் என்னோட சேர்ந்த சில நண்பர்களுமாக நாங்கள் சந்திக்கின்றோம். அவர்கிட்ட ஒரு விடயத்தை சொன்னோம். அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய பூச்சிகளை கட்டி அதை துப்புரவு செய்து போட்டு அதற்கு மேலால் தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய முற்றாக அந்த ஆலயத்தை அழிக்க வேணாம்ன்ற ஒரு விஷயத்தை இடைநிறுத்துமாறு கோரியிருந்தாங்க. அதை உப்போடி பிரதேச சபையினுடைய தவிசாளருக்கு அதை அவரை சொல்லும்படி நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த நேரத்தில் அவர் சரியான முறையில் அவர் அதை கையாளைகள் என்ற விஷயம் தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லலாம். என்றால் அதில் நான் நேரடியாகவே சம்பந்தனையாவை சந்தித்ததில் நானும் ஒரு ஆள். அப்போ நாங்கள் அதை சொல்லியும் அதை செய்யல. நிர்மூலமாக அவர்கள் உடைத்த அந்த ஆலயத்தை தொடங்குகிற நேரத்தில் சிங்கள மேலாதிக்க பௌத்த கடம்போக்காளர்கள் அதை மிக தெளிவாக தங்களுடைய செய்யக்கூடிய விடயங்களை அவர்கள் செய்து நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் தங்களுக்கு சாதகமான விடயத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். நிச்சயமாக நீங்கள் சம்பந்தன் அவர்கள் பற்றி சொல்லுகிற போது தான் நேற்றைய நாடு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கக்கூடிய ஞானசார தேரர் திருவாளர் அமரர் சம்பந்தன் அவர்கள் ஒரு சமாதானமான நல்லிணக்கமான ஒரு அரசியலை முன்னெடுப்பதாகவும் தங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செயற்பட்டதாகவும் சொல்லுகிறார். அவர் மீது ஒரு பூ வைத்து கும்பிடலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவ்வளவாக கதைக்கிறார்கள். அதே நேரத்தில் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு இல்லாமல் போன அரசியல் தரப்பை குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல் இன்னும் சொல்லிவிட வேண்டுமாக இருந்தால் சாணக்கியன் என்ற பாராளுமன்ற உறுப்பினரை வெட்டி விழுங்கி விடுவது போல கதைக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் திருகோணமலையினுடைய இப்படியான கையிறந்து போன அல்லது இருப்பு இழந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற நிலையில் அரசியல் தலைமைத்துவம் அப்படி இருக்கிறது. உண்மையிலேயே அந்த ஞானசார கூறிய விடயத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அமரர் சம்பந்தனையா அவர்களுடைய காலத்தில் அவருக்கும் சிங்கள தேசிய அரசுக்கும் இடையில் நல்ல உறவு இருந்திருக்கிறது. ஆனால் அது தமிழ் தேசிய மக்களுக்கு எந்த விதத்திலையும் பயனளிக்கல் என்ற விடயம் தான் உண்மையானது. உண்மையிலேயே தந்தை செல்வநாயகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் அமுதலிங்கத்தினுடைய தலைமையில் கொடுக்கப்பட்டதன் பிற்பாடு அது அளிக்கப்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். அமுதலிங்கம் அதாவது எங்களுடைய அஹிம்சை வழி போராட்டத்துக்கு பிறகு இளைஞர்களை ஆயுத வழிக்கு கொண்டு வரலாம் அல்லது எங்களுக்கு வேறு வழியில் நாங்கள் வேறொரு வழியை தேட வேணும் என்ற விடயத்தை ஊக்கப்படுத்தினவர்கள் அந்த நேரத்தில் இருந்து தமிழரசு கட்சி அல்லது தமிழர் விடுதலை கூட்டணியை சார்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்களே ஆயுதங்களை தூக்கின பிறகு அதற்கு பிறகு நடந்த பாராளுமன்ற அமர்வு ஒன்றில் அமுதலிங்கம் அவர்கள் பேசிய போது இளைஞர்கள் தவறான வழியில் செயற்படுகிறார்கள், தவறான பாதை ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், எனவே இது பொருத்தமைத்தது என்ற விடயத்தை கூறினார். யார் ஊக்கப்படுத்தினார்களோ அவர்களே அந்த போராட்டத்தை ஆரம்பித்தவர்களை நோக்கி தவறான ஒரு விடயத்தை கருத்தை தெரிவித்தார். அதுக்கு பிறகு அவர்கள் உண்மையிலே சிங்கள தேசிய அரசாங்கங்களுக்கு சார்பாக அவர்களோட ஒரு சிநேகபூர்வமான அல்லது தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர் ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தார். அவருக்கு நிறைய
சலுகைகள் அரசாங்கத்தினுடைய எல்லா இதுகளும் கிடைத்திருந்தது. அவர் ஒரு நேரத்தில் அவர் தந்தை செல்வனுடைய கொள்கைகளை பின்பற்றியவராக இருந்தாலும் கூட பிறகு அவர்களே அந்த தமிழ் தேசிய போராட்டத்தை என்ன சொல்றது பிழையானது என்று சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் இயங்கினார்கள். அதுதான் எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய தோல்வியினுடைய அடிப்படையாக இருந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த அரசியல் களம்பல் என்பது கையறு நிலையில் இருக்கக்கூடிய அல்லது உலக தமிழர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நம்புகின்ற ஈழத்தமிழர்களுடைய தலைநகரத்தை இப்போது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முக்காவாசி கைவிட்டு விட்டோம் என்ற நிலைப்பாட்டுக்கு இருக்கிறோம். என்னோட கைகளில் அது இல்லை என்ற ஒரு ஆதங்கம் மட்டுமே இருக்கிறது. இப்படியான நிலையில் எப்படியான நகர்வுகளினூடாக இதனை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியும் என்பது நான் இதில் ஒரு விடயத்தை நான் தெளிவாக நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி சம்பந்தனையாவோட தொடர்பட்டு கேட்டிருந்தேன். நான் அமர்லிங்கத்தை பற்றி சொல்லியிருந்தேன். சம்பந்தனையா அதுக்கு பிறகு சம்பந்தன் ஐயா அவர்களுடைய தலைமையின் கீழே தமிழரசு கட்சியின் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு 4 கட்சிகளை உள்ளடக்கினதாகவும் ஏனைய உடன்படக்கூடிய கட்சிகளை இணைத்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் இணைத்து கொண்டு அரசியல் செயற்பாடுகளை கொண்டு நகர்த்த வேண்டும் என்ற ஒரு தேவையை அந்த நேரம் உணரப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் விடுதலை புலிகளுடைய ஆலோசனையின் பேரில் சிரேஷ்ட ஊடகவியலாளராக இருந்த தராக்கி சிவராம் அவர்களுடைய முயற்சியின் பேரில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த யுத்தம் அதற்கு பிறகு நடந்த யுத்தம் முடிவடைகிறது. விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் ஓய்வு நிலைக்கு வந்த பிறகு அந்த யுத்தம் முடிவடைந்த பிறகு நான் நினைக்கிறேன் இப்போ தமிழரசு கட்சியினுடைய செயலாளராக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். அவர் என்ன பதவியில் இருக்கிறார் CVK சிவஞானம் ஒரு பதில் தலைவராக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். நான் அந்த நேரம் பத்திரிகையில் வாங்கினேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பை எந்த சந்தர்ப்பத்திலையும் பதிவு செய்கிறதுக்கு நான் உடன்பட மாட்டேன் அல்லது நாங்கள் அதுக்கு ஆதரிக்க மாட்டோம் என்ற ஒரு தெளிவான ஒரு கருத்தை உண்டு அவர் அந்த நேரம் வெளியிட்டிருந்தார். அதை நான் பத்திரிகை வாயிலாக நான் பார்த்துருக்கிறேன். அது எனக்கு ஞாபகம் இல்லை எந்த தியரி எந்த கண்டு நான் அதை தேடல் செய்தால் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியான சிந்தனை உள்ளவர்கள் தான் இந்த கட்சியை வழிநடத்தினாங்க. அதில் சம்பந்தனையாகவும் வராங்க. உண்மையிலே அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே அமுதலிங்கத்துக்கு பிறகு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்தது. அவருக்கு தேவையான வரப்பிரசாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் இருந்து தன்னுடைய காலம் மரணிக்கும் வரைக்கும் அவர் அரசாங்கத்தினுடைய வரப்பிரசாதங்களை பெறுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த அளிக்கப்பட்ட வாக்குகளால் திருகோணமலை மண் பெருமதி ஏதாவது பெற்றிருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அது பூஜ்ஜியம். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ரீதியாக தமிழரசு கட்சியினுடைய எந்த உறுப்பினர்களுக்கும் எனக்கும் இடையில் எந்த விதமான கசப்புகளோ அல்லது அவர்களுக்கு இடையில் தனிப்பட்ட வெறுப்புகளோ எதுவுமே இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் என்று அரசியல் அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு உள்ளூராட்சி மன்றங்களை அலங்கரிக்கக்கூடியவர்களும் மக்களால் 100% ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் தமிழ் தேசிய அரசியலினுடைய சின்னங்கள் அல்லது தமிழ் தேசியத்தினுடைய மக்களால் ஆதரிக்கப்படுற ஒரு தமிழ் தேசிய அரசாங்கம் தான் இருக்குதுன்றதை காட்டுறதுக்காகத்தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறார். அதன் ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரே ஆக்கள் தான், அதே ஆக்கள் தான். எந்த மக்களால் யார் நிராகரிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரிவு செய்யப்படும். இது ஜனநாயகத்தின் பேரில் ஜனநாயக ரீதியாக வாக்களிக்கப்பட்ட மக்கள் 51% மேலே யார் ஆதரித்தாலும் அவர் தான் ஜனநாயக பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவர்கள் தெரிவு செய்யப்படும். இன்றைக்கு இந்த நடந்து கொள்ளக்கூடிய உட்போலி பிரதேச சபையாக இருக்கலாம், அல்லது குச்சவெளி பிரதேச சபையாக இருக்கலாம், அல்லது மூதூர் பிரதேச சபையாக இருக்கலாம், அல்லது திருகோணமலையினுடைய மாநகர சபையாக இருக்கலாம். இந்த எல்லைகளுக்கு உட்பட்ட இடங்களில் வெறுகல் பிரதேச சபையாக இருக்கலாம். இந்த எல்லைகளுக்கு உட்பட்ட இடங்களில் இன்றைக்கு நில ஆக்கிரமிப்புகள் மிக தெளிவாக நடந்து கொண்டிருக்கு. அந்த நில ஆக்கிரமிப்புக்கான ஒரு பாதையாக அதுக்கு சிறந்த வழியாக கௌதம புத்தருடைய சிலைகள் ஒவ்வொரு இடமாக வைக்கப்படுது. இதனுடைய நோக்கம் இன்றைக்கு அந்த ஆலயத்தை வைக்கிறதுக்கு அந்த புத்தருடைய சிலை வைக்கப்படும். அந்த சிலையை வைக்கிறதுக்கான குறிப்பிட்ட நிலப்பரப்பு பெற்றுக்கொள்ளப்படும். பிறகு அந்த இடத்தை சுற்றிய நிலப்பரப்புகள் அந்த புனித பிரதேசங்களாக அல்லது அந்த ஆலயத்துக்கு தேவையான நிலங்களாக மாற்றி எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. ஏன்னால் சட்டமும் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நிர்வாக இயந்திரங்களும் அரசுக்கு சாதகமாக தான் இருக்குது. அந்த நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது போலதான் திருவண்ணாமலை மாநகர சபையினுடைய மாநகர முதல்வர் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர், உட்போலி பிரதேச சபையினுடைய முதல்வர் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர், மூதூர் பிரதேச சபையினுடைய முதல்வர் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர், அதே போல விரகல் பிரதேச சபையினுடைய முதல்வர் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர், குச்சவெளி பிரதேச சபையினுடைய பதில் தவிசாளர் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் ஆதரிக்கின்றனர். இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் தமிழர்கள் செறிவாக வாழுகின்ற அல்லது எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இடம்பெறுகிறது என்று குறிப்பிடுகிறீர்களோ அந்தந்த பகுதிகளிலே
ஆட்சியில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி நிர்வாக அலகுகளில் இவர்களுடைய ஆட்சி தான் இருக்கிறது. அந்த எல்லைக்குள் ஒரு நகர்வை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அல்லது அந்த நகராட்சி மன்றத்தினுடைய மாநகர சபையினுடைய அனுமதியோடு இடம்பெற வேண்டும். அல்லது சட்டவிரோதமானதாக இருந்தால் அதனை அகற்றுவதற்கான பூரணமான அதிகாரம் உள்ளூராட்சிகள் சட்டத்தின் பிரகாரம் மாநகர சபைக்கும் நகர சபைக்கும் இருக்கிறது. ஏன் இவர்கள் இதை தடுப்பதற்கான கையாலாகாதவர்களா அல்லது இவர்களுக்கு இதை தடுப்பதற்கான தட்டுணிவு இல்லையா? உண்மையிலேயே இந்த உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்த வரைக்கும் பைலோஸ் இருக்க வேணும். இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வேறு மாகாண அரசுகளுக்கு கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. சட்ட வல்லுநர்களை ஆலோசித்தா அவங்க அநேகமாக சொல்லுவாங்க உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கக்கூடிய வலுவான சட்ட அதிகாரங்கள் இல்லை. ஆனால் அந்தந்த உள்ளூராட்சி மன்ற எல்லைகளுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சட்டவிரோத கட்டிடங்கள் நிர்மாண பணிகளை நிறுத்தக்கூடிய முழு அதிகாரம் உள்ளது இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தான். எனவே அந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்களாகவும் அதனுடைய இயக்குநர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே அதை சரியான முறையில் அல்லது அவர்களுக்கு போதிய அரசியல் அல்லது சட்ட ஆலோசனையை தேவை என்று அவங்க பெற்றுக்கொள்ள இல்லையா, அல்லது அதுக்குரிய ஆளுமைக்கு பொருத்தமானாக்களை மக்கள் தெரிவு செய்ய இல்லையா இல்லை. ஏனென்றால் உண்மையிலேயே என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த நகராட்சி மன்றங்களையும் உள்ளூராட்சி சபைகளையும் மாநகர சபைகளையும் ஆளக்கூடிய அந்த திறன் உள்ளவர்கள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களில் நிர்வகிக்கிறதுக்காக மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை என்ற விடயத்தில் நாங்கள் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த சந்தர்ப்பத்தின் போதுதான் ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது. அந்த காலங்களாக சமூக ஊடகங்களில் ஒரு புகைப்படம் உண்டாகி இருக்கிறது. திருகோணமலை மாநகர சபையினுடைய முதல்வர் திரு செல்வராசா அவர்கள் கிழக்கு மாகாண ஆளுநருக்கு ஒரு பரிசு வழங்குகிறார், நினைவு பரிசு. அது ஒரு புத்தர் சிலை. இப்போது திருகோணமலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஒரு புத்தர் சிலை ஆக்கிரமிப்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருகோணமலையுடைய பல பாகங்களில் திருகோணமலையினுடைய பேருந்து நிலையமாக இருக்கலாம், மடத்தட்டி சந்தியாக இருக்கலாம், இன்னும் குச்சவெளி பிரதேச சபையில் அது எல்லைக்குட்படுவதில் 100க்கும் மேற்பட்ட புத்தர் சிலைகள் இருக்கிறது. ஏற்கனவே இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு பாரம்பரியமான பண்பாட்டு அம்சங்களோடு ஈழத்தமிழர்களுடைய புராதனமான தலைநகரம் என்று சொல்லுகின்ற திருகோணமலையில் பஞ்சஈச்சரங்களில் ஒன்றான திருக்கோணேஸ்வரம் இருக்கிறது, பாடம் பெற்ற திருத்தலம் அது தொடர்பாக அப்படி அல்லது எங்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய ஏதோ ஒன்றை நாங்கள் நினைவு பொருட்களாக வழங்கலாம். ஆனால் மாநகர சபையினுடைய முதல்வர் நினைவு பொருளாக வழங்கியது ஒரு புத்தர் சிலை. இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திருவண்ணாமலை நேசிக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே இது ஒரு தவறான விடயம் என்றதை விமர்சித்ததில் நானும் என்றால் ஒரு நகர முதல்வர் தமிழ் பிரதேசத்தை அல்லது தமிழர்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளால் இன்றைக்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளக்கூடிய நகரத்தினுடைய பிதா ஒரு சம்பிரதாயபூர்வமாக ஒருவரை சந்திக்கிற நேரத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இன்றைக்கு திருகோணமலையில் உங்களுக்கு தெரியும் அநேகமான இடங்களில் இந்த புத்தர் சிலையை வைக்கிறதால தான் நில ஆக்கிரமிப்புகள் இடம்பெறுது. பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்த நிலங்களிலே எல்லாம் எங்கெங்கே எல்லாம் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுவதோ அந்த இடங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கினதாக தான் இந்த இடங்கள் இருக்குது. அப்போ ஒரு சம்பிரதாயபூர்வமாக மாகாண ஆளுநரை சந்திக்க போகிற ஒரு நகர முதல்வர் அந்த பிரச்சனைக்குரிய புத்தர் சிலையை அவர் சின்னமாக வழங்குகிறார் என்றால் எனக்கு ஆதாரம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த புத்த பெருமானுடைய சிலையை எங்கே வைக்கிறதுக்கும் எனக்கு ஆட்சேபனை இல்லை, அல்லது இந்த பரம்பரை நீங்கள் கொண்டு வர்றதுக்கான எந்த இடையூறும் எதிர்காலத்தில் என்னால் இருக்காது என்ற விடயத்தை அவர் சொல்கிறதா தான் நாங்கள் பார்த்தோம். என்றால் அவர் சில வேளையில் அவர் ஒரு தனி மனிதனாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நகரத்தினுடைய பிதா, நகர முதல்வரால் வழங்கப்படுற அடையாள சின்னம் அது உண்மையிலேயே அது திருக்கோணேஸ்வரத்தை ஒரு மையப்படுத்தின ஒரு படமாக இருக்கலாம், அல்லது திருகோணமலையை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய கிழக்கு மாகாண சபையினுடைய சின்னத்தை உள்ளடக்கினதாக, அதே திருகோணமலை நகராட்சி மன்றத்தினுடைய சின்னத்தை அவர் ஒரு இலட்சணையாக கூட அவர் கொடுத்திருக்கலாம், அல்லது அதுக்கு மாற்றீடாக வேறொரு நினைவு பரிசை கொடுத்திருக்கலாம். அவர் புத்தர் சிலையை ஏன் கொடுத்தார்? புத்தர் சிலையை அவர் கொடுத்ததென்ற நோக்கம் இது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மக்களிடம் இருக்கக்கூடிய கருத்து, இந்த புத்தர் சிலைகளை நாங்கள் எதிர்க்கவில்லை, இந்த புத்தர் சிலைகளுக்கோ இவர்களுடைய வழிபாட்டுக்கோ எதிரானவர்கள் இல்லை. ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை புத்தர் சிலைகள் என்பது ஆக்கிரமிப்பினுடைய அடையாளம் என்றுதான் கருதுகிறார்கள். ஆகவே அந்தஸ்து இருக்கக்கூடிய மாநகரத்தினுடைய முதல் பிறகு இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்ற விமர்சனம் பரவலாகிறது கொண்டிருக்கிறது. அதற்கு மாநகர முதல்வருடைய தரப்பு அது தொடர்பான சரியான பதில்களை இதுவரை வழங்கவில்லை என்று நம்பப்படுகிறது. உண்மையிலேயே மாநகர சபையினுடைய பொறுப்பிலிருந்து அவர்கள் விலகினபடியாக தான் இந்த பிரச்சனை இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்தது காரணம். கடற்கரை ஓரத்தில்
இத்தனை அதாவது 50 மீட்டருக்கு உட்பட்ட பிரதேசங்களில் இல்லை 100 மீட்டர் உட்பட்ட பிரதேசங்களில் பவர் சோனன்ட்டு அந்த பகுதிகளில் ஒரு நிரந்தரமான கட்டிடம் ஒன்றை நிர்மாணிக்கிறதுக்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் வழங்க இயலாது. அதற்கு முதல் அது இந்த மாநகர சபையினுடைய எல்லைக்குள்ளே இருக்கிறது கடற்கரை ஓரம். எனவே கடற்கரை ஓரத்தில் ஒரு கட்டிடத்தை நிர்மாணிக்கிற பொழுது அதை பார்வையிட வேண்டிய தேவை இந்த மாநகர சபையினுடைய நகரபிதாவுக்கு கீழே வேலை செய்கிற பணியாளர்களுக்கும் இருக்குது. அப்போ இது என்ன முறையில் கையாளப்பட்டது? இவர்களுக்கான என்ன சொல்கிறது தற்காலிக அனுமதி கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் வழங்கப்பட்டது என்றால் அந்த இடத்துல நிர்மாணிக்கவே இயலான்ற இடத்துல ஏன் தற்காலிக அனுமதியை கொடுக்கவே இயலாது. அப்போ இந்த பிழையை செய்ததுக்கான மூல காரணம் அல்லது முதன்மையான தவறை நாங்கள் உண்மையிலேயே இந்த இந்த இடத்தை ஆக்கிரமிப்புக்காக முயற்சித்தவர்களை விட பொறுப்பு வாய்ந்த மாநகர சபையும் அதனுடைய சம்பந்தப்பட்ட அரசாங்க திணைக்களமும் தான் பொறுப்பு. நிச்சயமாக ஒரு பிழை என்று சொல்லப்படுவது தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தாதது மிகப்பெரிய ஒரு பிழை என்று சொல்லலாம். அறம் பிழைத்தால் அரசியல் பிழைத்தால் அறம் கூற்றாகும் என்று சொல்வார்கள். ஒரு அரசியல்வாதியாக மக்களுடைய பிரதிநிதிகளாக இவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக. இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்படும் வரை திருகோணமலை மாவட்டத்தினுடைய தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்துகின்ற சண்முகம் இந்த பிரச்சனை தொடர்பாக இதுவரை நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு வார்த்தையும் பேசப்படவில்லை. இங்கு எழுகின்ற கேள்வி, இலங்கையினுடைய வரவு செலவு திட்டம் முக்கியமானதா, தன்னை வாக்களித்து அனுப்பிய திருகோணமலை மக்களுடைய உள்ளக்குமுறல் முக்கியமானதா? எதற்கு நீங்கள் உண்மையில் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மீண்டும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஏன் மீண்டும் மீண்டும் இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பாக இந்த கேள்வி கேட்கப்படுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னது போல திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தமிழர் வாழுகின்ற பிரதேசங்கள் எல்லாவற்றினுடைய ஆட்சி உரிமையும் ஏகோபித்த அதிகாரம் தமிழரசு கட்சிக்கு மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் இல்லையா? இல்லை, உண்மையுமே தான். அதாவது பெரும்பான்மையான மக்கள் அதான் ஜனநாயக ரீதியாக இலங்கையில் வடகிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேறு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் இருக்குது. ஆனாலும் பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்து அந்த இடங்களுக்கு தேர்வு செய்யக்கூடியவர்கள் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறார். அப்போ தமிழரசு கட்சிக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் அதனூடாக தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மிகவும் பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்க வேணும். வரவு செலவு திட்டத்தினுடைய ஒதுக்கீடுகள் தொடர்பில் முழுமையான அந்த கட்டளை மேற்கொண்டு விட்டு பாராளுமன்ற உரைகளில் இவர்கள் பங்கு பெற்றவர்களாக இருந்தால் கூட பரவாயில்லை. எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய அநேகமான உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டம் மீதான அறிக்கையில் வரவு செலவு திட்டத்தை சாதாரண பத்திரிகை வாக்குறவர்களுக்கு விளங்கக்கூடிய விடயங்களை கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிஞ்சு கொண்டு பாராளுமன்றத்துக்கு கூற இல்லை. அவர்கள் யாரோ ஒருவர் பேசுகிற இடத்துல தமிழரசு கட்சியை சேர்ந்த யாரோ ஒருவர் இருவர் தான் ஒரு சில விடயங்களை பற்றி வரவு செலவு திட்டம் மீதான அறிக்கையில் அவர்கள் பேசுகிறார்கள். அநேகமானவர்கள் பேசுகிறீங்க. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் இந்த நில ஆக்கிரமிப்பு அல்லது இந்த பொருத்தமில்லாத அல்லது பொதுமக்களுக்கு அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கக்கூடிய இந்த புத்தர் சிலையினுடைய வைப்புகளும் அதனால் ஏற்படக்கூடிய ஆக்கிரமிப்புகளும் மிக பிரதானமானது. இதற்கு கட்டாயம் முக்கியத்துவம் அளித்திருக்கப்பட வேண்டும். அதில் சண்முகம் கோதாசன் அவர்களுக்கு மிகவும் பொறுப்பு இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் அருண் ஹேமச்சந்திரா இவருக்கும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் அளிக்கப்பட்டது. திருகோணமலையினுடைய அடுத்த பெரும்பான்மையான வாக்குகளை தமிழ் மக்கள்கிட்ட பெற்ற ஒருவர் அவர் தான். அதிகளவான வாக்குகளை அவர் பெற்றிருந்தாலும் தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக தமிழ் மக்களுடைய பெரும்பான்மையான வாக்கு பெற்ற ஒருவர் அருண் ஹேமச்சந்திரா. இவருக்கு அந்த பொறுப்பு இருந்தது. இவர் அந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறார். ஆனால் சிங்கள தேசிய அதே கட்சியைச் சேர்ந்த இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார். அப்போ அவர்கள் தங்களுடைய இடத்துல நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னது போல அவர்களுடைய நகர்வுகளும் அவர்களுடைய செயற்பாடுகளும் மிக தெளிவாக மிக நிதானமான முறையில் செயல்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், திருகோணமலையில் மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு மிக மோசமான நில ஆக்கிரமிப்பு இடம்பெற்றது. 83ஆம் ஆண்டு கலவரத்திலேயே திருவண்ணாமலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுடைய நிலங்கள் இன்றைக்கு மடத்தடி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், விரகத்தி பிள்ளையார் கோயில், அதனை சூழ உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் அத்துமீறிய சிங்கள பெரும்பான்மையான சமூகங்கள் நிரந்தரமான கட்டிடங்கள் அமைத்து ஆலயத்துக்கு பக்கத்திலேயே எது எல்லாம் நடைபெறக்கூடாத இந்து சமய ஆகம விதிமுறைகளுக்கு அடிப்படையில் என்னென்ன இடங்கள் அந்த இடத்துல வைக்கக்கூடாதோ அதெல்லாம் அவங்க நிரந்தரமான கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அதற்கு இன்னுமே கிடைக்கவில்லை. அதே போல்
உங்களுக்கு தெரியும் படுக்கைன்னு சொல்கிற திருக்கடலூர் நாமகள் பாடசாலையை அந்த அந்த சூழலில் இருந்த மக்கள் அடிப்படையில் தான் அந்த பாடசாலை தமிழ் பாடசாலையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த பிரதேசத்தில் அந்த பாடசாலைக்கு வர்ற மாணவர்கள்லாம் மிகவும் தொலைதூரத்தில் இருந்து வர்றார். ஏனென்றால் அந்த பாடசாலையை அண்மித்து பூர்வீகமாக வாழ்ந்த தமிழர்களுடைய நிலங்கள் பலாத்காரமாக ஆக்கிரமிக்கப்பட்டது. 83ஆம் ஆண்டு அவர்கள் பலாத்காரமாக வெளியேற்றப்பட்டு வீடுகள் எரிக்கப்பட்டு குண்டுகள் அடிக்கப்பட்டு திரட்டப்பட்டது பிறகு இந்தியாவில் அவர்கள் போயிருந்தார்கள். மீள திரும்பி வர்றதுக்கு அவருடைய பூர்வீக நிலங்கள் இங்கே இல்லை. ஒரு சிலர் திரும்பி இருக்கிறாங்க, அவர்களும் தங்களுடைய காணிகள் இல்லை. அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுதுதான் இங்கே இன்றைக்கும் ஒவ்வொரு இடங்களாக, அதாவது சிங்கள மக்கள் அல்லது சிங்கள பௌத்த மக்கள் பெரும்பான்மையாக வாழாத அல்லது அண்மித்து இருக்காத இடங்களிலே எல்லாம் புத்தர் நிறுவப்படுகிறார். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி, நீங்கள் இடையில கேட்ட கேள்வியிலிருந்து ஒரு விடயத்தை நான் கேட்குறேன் என்றால், கௌதம புத்தரால் சொல்லப்பட்ட தர்ம சிந்தனைகள் என்ன? இந்த நாடு பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசியலமைப்பை எழுதியிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு எழுதின டாக்டர் அம்பேத்கர் ஒரு பௌத்த மத சார்புடையவர். அவருடைய யாப்பின் விதியில் இன்றைக்கு இந்தியாவினுடைய மத சார்பற்ற ஒரு அரசு அங்கே இயங்குறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் இலங்கையில் பௌத்த மதத்தை அடிப்படையாக கொண்டவர்களாக தயாரிக்கப்பட்ட இந்த இலங்கை அரசியலமைப்பு யாப்பு எவ்வளவு தூரம் தமிழர்களுடைய அல்லது ஏனைய சமூகங்களுடைய மதங்களையும் அவருடைய கலாச்சாரங்களையும் அவருடைய அடையாளங்களையும் அது கௌரவப்படுத்துறதாகவும் அல்லது பாதுகாக்கிறதுக்குமாக ஏதுவானதாக இருக்குன்னு தெரியாது. எனக்கு இந்த நினைவுக்கு வருது 2002ஆம் ஆண்டு ஒப்பந்தத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஜெயதேவா உயன்கூட, பேராசிரியர் ஜெயதேவா உயன்கூட அவர்களுடைய கட்டுரை நான் பார்த்த பொழுது, இந்த நாட்டில் இன முரண்பாட்டுக்கான தீர்வுகளை எட்டுறதுக்காக முயற்சிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்த முரண்பாட்டுக்கான தீர்வுகளை நாங்கள் எட்ட முடியாத சந்தர்ப்பம் இருக்கிற நேரத்தில் மதவாதம் மிக மோசமாக தோற்றுவிக்கப்படும். இன்றைக்கு அதுதான் நடக்கும். அவருடைய கட்டுரை எனக்கு ஞாபகம் இல்லை, என்னுடைய பேர் சரியாக நான் சொன்னான்னு எனக்கு தெரியல. ஒரு சிங்கள பேராசிரியரால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை அவருடைய கட்டுரை பத்திரிகையில் வெளிவந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கோமாகமையிலிருந்து கொழும்பினுடைய கத்தோலிக்க சமூகம் அல்லது கிறிஸ்தவ சமூகம் வாழ்கிற புத்தளம் வீதி பகுதியாக நிறைய தேவாலயங்கள் அழிக்கப்பட்டது, நிறைய தேவாலயங்கள் சிதைக்கப்பட்டது. அதுவும் சிங்கள பௌத்தர்கள், அதாவது கிறிஸ்தவ சிங்களவர்களே திரட்டப்பட்டார்கள். அதே அடிப்படையில் தான் இன்றைக்கு மதவாதத்தை அடிப்படையாக வச்சு கிழக்கு மாகாணத்திலேயும் வடக்கு மாகாணத்திலேயும் அவர்களுடைய பெரும்பான்மை இல்லாத இடங்களிலெல்லாம் புத்தர் நிறுவப்படுகிறார். தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள், பூர்வீகமாக வழிபட்டது ஆலயங்கள் அல்லது தமிழர்களுடைய தொன்மையை வெளிப்படுத்தக்கூடிய எங்களுக்கு உரிமை கோரக்கூடிய இடங்களிலே எல்லாம் புத்தர் சிலை நிறுவப்பட்டு அந்த இடங்கள் பௌத்த மத வழிபாட்டு தலங்களாகவும் தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமானதாகவும் மாற்றப்படுது. இதுக்கு சாதகமானது அவர்கள் தங்களுக்கு சாதகமான அரசியல் சட்டங்களை எழுதி வச்சிருக்கார்கள். இது உண்மையிலேயே துறவி, அதாவது காவி அணிந்த எவரும் அதை செய்யலாம் என்ற நிலைப்பாடு தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பௌத்த மத துறவிகள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் இலங்கையிலேயே பௌத்த மத துறவிகளாக இருந்திருந்தால் அவர்கள் இந்த தர்ம சிந்தனையின் அடிப்படையில் புத்த பெருமானுடைய பஞ்சசீல கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் இந்த நாட்டை நிறைப்படுத்தியிருக்கார்கள். எதுவெல்லாம் வேணாம் என்று புத்தர் வெளியேறினாரோ அதையெல்லாம் இவர்கள் தேடுகிறார்கள். அரசை வேணாம் என்று சொன்னார், ஆனால் இவர்கள் அரசு தேடுகிறார்கள். இவர் ஆக்கிரமிப்பு இன்னொருதனை வஞ்சிக்கவோ அல்லது அவர்கள் தண்டனை கொடுக்கவோ முடியாது என்று சொல்லக்கூடிய புத்த பெருமானுடைய சிந்தனையை இன்று அவர்கள் கண்டிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் என்ன சொல்கிறது, ஒரு மதகுருவாக நடக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அப்படி பார்க்கும்போது இவர்கள் வேஷமிடப்பட்ட மதகுருமார் தான். அதாவது மதகுருவனுடைய அந்த காவியை உடுத்தி இருக்கிறார்களே தவிர இவர்கள் மதகுரு என்று சொல்லக்கூடியவர்களா இல்லை. நிச்சயமாக இப்போது திருகோணமலையை மையப்படுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அன்றைய தினம் புத்தர் சிலை இரவோடு இரவாக 11 மணி அளவில் அகற்றப்பட்டது. மறுநாள் காலையே அந்த புத்தர் சிலை கொண்டு வைக்கப்பட்டது. அதற்கான பல்வேறு காரணங்கள் சொன்னார். நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்ட காரணம் அந்த புத்தர் சிலைக்கு ஏதாவது ஆபத்து நிகழ்ந்து விடுமோ என்பதற்காகத்தான் நாங்கள் அகற்ற நினைச்சோம். இப்போது தமிழர் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீலங்காவினுடைய இந்த ஜேவிபி அரசை நியாயப்படுத்துகிறார்கள். அதாவது 21ஆம் தேதி நாமல் ராஜபக்ச தலைமையில் இடம்பெறக்கூடிய பேரணியிலே இவர்களுக்கு எதிரான, அரசுக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்துவிடும் அல்லது மீண்டும் நாமல் வந்து விடுவார், இப்படியான விடயங்களை சொல்லுகிறார்கள். நாமல் வந்து அதைத்தான் செய்ய போகிறார், நீங்களும் இதைத்தான் செய்கிறீர்கள் என்று சொன்னால் இரண்டிலும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகின்ற அதே நேரம் இன்னும் ஒரு வரலாற்று குறிப்பையும் எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். திருவண்ணாமலையினுடைய பேருந்து தரிப்பு நிலையத்திலே 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு
குத்தர் சிலை வைக்கப்பட்டது. இதனால் சுமார் 100க்கும் அதிகமான உயிர்கள் பலி கொள்ளப்பட்டிருக்கிறது. 3000க்கும் அதிகமானவர்கள் காயங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனை ஒரு தொடர் அலையாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அதற்கான அதனை ஒட்டி இடம்பெற்றிருக்கக்கூடிய கழகங்களினுடைய பின்னால் அதனை நெறிப்படுத்தியது ஜேவிபியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த் என்று சொல்லக்கூடியது. ஆக அப்படியான ஒரு பண்பாட்டிலே இருந்து வந்தவர்களுக்கு இப்படியாக பாடம் கற்பிக்கின்ற ஒரு தரப்பு எங்கள் சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, நியாயப்படுத்திக் கொண்டு திரிகிறார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே அதான் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இந்த குறிப்பு அண்மித்த காலங்களில் அவதானித்த விஷயங்கள் என்னென்றால், அரசியல் தமிழ் தேசியத்துக்காகவும் அல்லது தமிழ் மக்களுக்காகவும் அல்லது எங்களுடைய நடைபெற்ற போராட்டத்தில் எங்களுக்காக ஆகுதியாக்கப்பட்டவர்களுக்காகவும் உண்மையான உணர்வுகளோட அந்த அரசியல் பேசுகிறவர்களும் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கிறவர்களும் மிக மிக குறைவு. ஏனையவர்கள் எல்லாருமே சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு அரச வரப்பிரசாதங்களையும் தங்களுடைய என்ன சொல்றது அவர்களுடைய பலத்தை மெருகூட்டக்கூடிய, அதாவது தங்களுடைய பொருளாதார நிலையை சீர்படுத்தி கொள்ளக்கூடியதாகவும் ஒரு போலியான அந்தஸ்தில் தாங்கள் வாழுகிறதையும் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியதாகத்தான் அவர்கள் இருக்கார்கள். எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்ட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுப்பார்கள் அல்லது எங்களுக்காக பேசுவார்கள், இவ்வாறான விடயங்களை அவர்கள் தொட்டு பார்ப்பார்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு ஒன்று அவர்களுடைய உள்நோக்கம் இப்போ நான் சொன்னது போல எங்கோ ஒரு சிலர் தான் இருப்பார்கள் தமிழ் தேசிய உணர்வோடு. ஏனையவர்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காகத்தான் இந்த அரசியலுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அதை மக்கள் இன்னும் சரியாக அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. உண்மையான நிலைப்பாடும் அதுதான். ஏனென்றால் என்னுடைய பெரும்பான்மையை நாங்கள் அடையாளப்படுத்த வேணும், அந்த வாக்குகள் சிதைஞ்சிடக்கூடாது. எனவே நாங்கள் அளிக்கிற வாக்குகள் தமிழ் தேசிய அரசியலை அல்லது தமிழரசு கட்சியை தான் அது சேர வேண்டும் என்ற அடிப்படையில் வாக்களிக்கிறார்கள். என்றால் தமிழரசு கட்சி என்பது இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நகர முதல்வரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக அல்ல, தந்தை செல்வாவினால் அன்றைக்கு தோற்றுவிக்கப்பட்ட அந்த கொள்கைகள், தமிழர்களுடைய தேசிய அரசியல், தமிழர்களுடைய உரிமைகளுக்காக வகுக்கப்பட்ட அந்த கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறதன் ஊடாக மக்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தியை சொல்றதுக்காகத்தான் அந்த மக்கள் வாக்களிக்கிறார்களே தவிர இந்த தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான ஆதரவாக இந்த வாக்குகள் அளிக்கப்பட இல்லை. அவர்களால் இந்த பிரயோசனமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், அண்மையில் நடந்த உள்ளூராட்சி மன்ற சபைகளில் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அடிப்படையான சில, அதாவது முதல் உள்ளூராட்சி மன்றங்கள் கலைக்கப்பட்ட நேரம் இருந்த சீரான சில செயற்பாடுகள் கூட இன்றைக்கு இந்த சபைகள் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு ஒழுங்கான முறையில் நடைபெற இல்லை. அப்போ அதனுடைய அடுத்த கட்டம் இவர்களாக எந்த விடயங்களையும் செய்யலாம். இவர்கள் ஒரு கையறு நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் அல்லது இவர்கள் அதுக்கு பொருத்தமானவர்கள் இல்லை, நாங்கள் அளித்த வாக்குகள் வெறுமனே ஒரு எந்த விதத்திலும் பிரயோசனப்படக்கூடியது இல்லைன்னு தான் சொல்லலாம். சில வேளையில் இன்னும் ஒரு தரப்பினுடைய நோக்கம் இருக்கலாம். அடுத்த மாகாண சபை தேர்தல் வரப்போகுது, அந்த மாகாண சபை தேர்தலுக்கு தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையில் தங்களை முன்னுக்கு கொண்டு வரணும் என்ற செயற்பாடுகளே சிலர் இருக்கலாம். ஆனால் இதையும் தாண்டி இன்னும் சமூக பற்றோடையும் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பற்றோடையும் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடுகளோடையும் இருக்கக்கூடியவர் நிறைய பேர் இருக்கார்கள். எனவே தெரியல உங்களுடைய எவ்வளவு நேரம் நீங்கள் உங்களுடைய இதை எடுக்க போறீங்க. ஆனால் என்னுடைய ஒரு முக்கியமான கருத்து, இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு விடயங்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லுது. தமிழர்கள் மீண்டும் வெளியக சுயநிர்ணயத்தை சிந்திக்க வேண்டியதா அல்லது ஒற்றையாட்சியங்களை உள்ளக சுயநிர்ணயத்தை பற்றி யோசிக்க வேண்டிய சந்தர்ப்பமாக இருக்குது என்றதை பற்றி தான் நாங்கள் மிக தெளிவாக பார்க்கிறோம். நன்றி திரு தர்மபவன் அவர்களே. இந்த நாளில் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். திருகோணமலையுடைய அரசியலுக்கு மாற்றம் இல்லாமல் தமிழர்களுடைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். நன்றி, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக. நன்றி. ஐபிசியின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக என்னுடைய நன்றி. நிச்சயமாக ஒரு விடயம் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈழத்தமிழர்களுடைய தலைநகரம் என்று சொல்லக்கூடிய திருகோணமலை எந்த நிலவில் இருக்கிறது, அதனுடைய அரசியல் பலவீனம் எப்படி இருக்கிறது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆக உலக தமிழர்கள் ஒன்றுபட்டு பார்க்க வேண்டிய தமிழர்களுடைய ஆதி தலைநகரம், ஈழத்தமிழர்களுடைய முதன்மை நகரமாக இருக்கக்கூடிய திருகோணமலையினுடைய எதிர்காலத்தை நாங்கள் எப்படி கை கொள்ள போகிறோம் என்ற ஒரு கேள்வியோடு உங்களிடமிருந்து விடுபடுகிறேன். மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி.